தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீதிமன்றங்கள் மூலமாக நிறுத்துவதற்கு திட்டமிடுகிறதா பாஜக? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருக்கிறார். இலவசங்களால் நாடு சீரழிகிறது, இப்படியே கொடுத்து கொண்டால் நாடு எப்படி வளர்ச்சி அடையும், மக்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீ டாக்ஸ் ஹாலிடே, வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ளாக டேட்டா சென்டர்களை அமைத்தால் அதற்கு டாக்ஸே கிடையாது 21 வருஷத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்சிடைஸ்டு லேண்டை நாங்கள் கொடுக்க போகிறோம், இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம்னு அள்ளி வீசி இருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் எத்தனை லட்சம் கோடி அவர் பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டும் 40,000 கோடிக்கு மேலாக கடனை வாங்கிட்டு இன்னும் திருப்பி செலுத்தாமல் இருக்கிறாங்க. இந்த கணக்குகள் எல்லாம் எங்கே போக போகிறது? இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அந்த கருத்து சமீப காலத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் செஞ்ச ஒரு நடவடிக்கை. அதற்கு முன்பு பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யா போட்ட ஒரு வழக்கு. இது எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் இணைச்சி பார்க்குறப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 5,000 ரூபாய் முன்பணமாக முன்னாடியே டெபாசிட் பண்ணது ஒரு கிளவரான மூவ். பின்னணியில் பாஜக மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க. அதை முன்னாடியே நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி சம்பவத்தை செஞ்சிருக்கிறார். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மூலமாக இல்லை நீதிமன்றங்கள் மூலமாக பாஜக இந்த இலவச திட்டங்கள், இது இலவச திட்டங்கள் அப்படிங்கிறத விட சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்களுடைய காசை மக்களுக்காகவே கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளை உருவாக்குறாங்க, பர்ச்சேஸ் பவரை உருவாக்குறாங்க, மக்களுடைய வாங்கும் திறனை உருவாக்குறாங்க. கோடி கோடியா பணம் ஒரு ரூம்ல கட்டி கிடந்துச்சுன்னா அது நல்ல பொருளாதாரம் கிடையாது. பணம் மக்கள் கரங்களில் புழங்க வேணும். ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ணணும். அவங்க வாங்கணும், சேமிக்கணும், திருப்பி வாங்கணும், சேமிக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு எக்கானமி வளரக்கூடிய எக்கானமியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்ததிலிருந்து மிகப்பெரிய அளவில் சமூக நல திட்டங்களை மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடைய கரங்களில் நேரடியாக பணம் சென்று அவர்கள் அதை திரும்பவும் சமுதாயத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் திட்டங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. அதை எப்படியாவது தடை செய்யணும் அப்படின்னு பல வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருப்பதற்கு காரணமுமே இந்த உரிமை தொகை திட்டம் தான். ஏன்னா 2021 ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முறையாக இந்த திட்டத்தை கொண்டு வராரு. அதற்கு பின்பு தான் காங்கிரஸ் அதை கையில் எடுத்து கர்நாடகாவில் அறிவிக்கிறாங்க, தெலுங்கானாவில் வெற்றி பெறாங்க, ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த திட்டத்தை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாஜகவும் வேற வழி இல்லாமல் அந்த திட்டத்தை எடுத்து அறிவிச்சு மத்திய பிரதேசத்திலிருந்து, பீகார்லேருந்து, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா போன்ற எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் இப்போ வெற்றி பெற்றுட்டு வராங்க. கடைசியாக மகாராஷ்டிரா வரைக்கும் அவங்க வெற்றி பெறுறாங்க. டெல்லியிலையும் அதே திட்டத்தை வச்சு தான் வெற்றி பெறுறாங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும். இல்லை தமிழ்நாடு தேர்தல் வர இருக்கிறது, கேரளா தேர்தல் இருக்குது, அஸ்ஸாம் தேர்தல் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இருக்குது. இந்த 5 மாநில தேர்தல்களில் எப்படியாவது எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை, இல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காசை எப்படியாவது ஒரு 3 மாதத்துக்கு நிப்பாட்டிடணும் அப்படின்னா நீதிமன்றங்கள் மூலமாக இந்த அஸ்வினி உபாத்யா போன்ற நபர்கள் மூலமாக ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு ஸ்டே போட்டுட்டோம் அப்படின்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் இதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வெற்றி பெறுகிறோம் இல்லை வெற்றி பெறலை, அது 2வது விஷயம். ஆனால் அந்த ஒரு டெம்பரவரி ஒரு பாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ஏதோ ஒரு திட்டமிடுகிறார்கள். அப்படி தெரிஞ்சுதான் ஸ்டாலின் அவர்கள் முன்னக்கூட்டியே அதை கிரெடிட் பண்ணாங்க. ஸோ இப்போ சூரியகாந்த் தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். முழுக்க நான் தேர்தல் அப்போ கவனிச்சுக்கிட்டு தான் வரேன், மக்களுக்கு நேரடியாக தேர்தல் பணத்தை நீங்கள் போடுறீங்க, இலவசங்களை அள்ளி வீசுறீங்க, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நாடு எப்படி வளரும் அப்படின்னு ஒரு பொருளாதார அறிஞர் போல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி
கவலை கொண்டிருக்கிறார். ஆனா உண்மையாக நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடிக்கு மேலாக இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு வாராக்கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 6 வருஷத்துல மட்டுமே எத்தனையோ லட்சம் கோடிக்கு மேல இவர்கள் வாராக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸ் கட்டு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த சாமானிய மக்களுக்கு செல்லக்கூடிய இந்த உரிமை தொகை போன்ற சாதாரண பணம்லாம் வந்து பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு அது பெரும் தொகையாக இருக்கிறது. இப்போ பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த பாஜக அரசு பல சலுகைகளை கொடுக்குறாங்க. அந்த சலுகைகளை வாங்குறத கார்ப்பரேட் நிறுவனங்கள் தேர்தல் நிதி மூலமாக பாஜகவுக்கு பணம் கொடுக்குறாங்க. இதை குறித்த கேள்விகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்காதா? இல்லை இதை குறித்து ஒரு வழக்கை யாராவது போட்டாங்கன்னா அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரணை செய்யுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த எலக்டரல் பாண்டே வந்து ஒரு இல்லீகல் சிஸ்டம், அது ஒரு மிகப்பெரிய இல்லீகலு, ஃப்ராடு அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமும் எந்த ஊடகங்களும் அதை குறித்து பெரிய அளவுக்கு விவாதிக்கவே இல்லை. ஆனால் அந்த எலக்டரல் பாண்டை சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருச்சு அப்படின்ன உடனே இவர்கள் வந்து இப்போ எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக 3800 கோடி, கிட்டத்தட்ட 87% பாஜகவுக்கு தான் பணம் போய் சேர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக வசூல் பண்ணப்பட்டதில் பாஜகவுக்கு தான் 87% போயிருக்கு. இதெல்லாம் எப்படி அவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீதிமன்றம் கேட்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க, பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. இப்போ இலவச பஸ்ஸில் பயணிக்கிறதுனாலையும் அந்த உரிமை தொகை வாங்குறதுனாலையும் இந்த 2 கோடி பெண்களில் வந்து மாதம் குறைந்தது 3000 3500 ரூபாய் அவர்களால் சேமிக்க முடியும். அந்த 3500 ரூபாவை அவங்க ஒன்று வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுட்டோ இல்லை வெளிநாட்டுக்கு தூக்கிட்டோ எங்கேயும் போக போகிறது கிடையாது. அவங்க லோக்கலில் தான் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. சேமிப்பு வச்சு நகை வாங்குவாங்க, இல்லை சேமிப்பு வச்சு ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, இல்லை சேமிப்பு வச்சு பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, இல்லை அதே சேமிப்பு வச்சு அவங்க நல்லாவே சாப்பிட்டு போட்டுமே, அந்த பணமெல்லாம் இங்கே லோக்கலுக்குள்ளே தானே சர்க்குலேட் ஆக போகுது. அப்படி சர்க்குலேட் ஆகிறப்ப அந்த எக்கனாமிக்கல் சுழற்சி அப்படிங்கிறது இன்னும் வேகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறப்ப எக்கானமி வந்து எளிதாக வளரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீதிபதிகளுக்கு புரியாது. புரிஞ்சாலும் இவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த கமெண்ட் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்களில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஸோ அதை தாண்டி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம், கிட்டத்தட்ட $200 பில்லியன் அளவிற்கு நாங்கள் முதலீடுகளை ஈர்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மோடி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரேவடி கல்ச்சர், இந்த ஃப்ரீபீஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு அப்புறம் சத்தம் இல்லாமல் அமைதியாயிட்டு திருப்பி அவர்களே பல மாநில தேர்தல்களில் ஃப்ரீபீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீபீஸே கிடையாது, இந்த டேர்மே தப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது. ஏன்னா இது மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வசூல் பண்ணுறோம். அவங்க உழைப்புலேருந்து வரியை வசூல் பண்ணி அவர்களுக்கு திருப்பி முதலீடாக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இது எங்கேயும் வந்து கவர்மெண்ட் என்னமோ சொந்தமாக உழைச்சி இல்லை மோடி அவரை சொந்தமாக வேலைக்கு போய் சம்பாரித்து அவர் காசுல இருந்து மக்களுக்கெல்லாம் கொடுக்கல, மக்கள் கணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ஏஐ டேட்டா சென்டர் அமைப்பதற்கு இந்த ஏஐ இம்பேக்ட் 2026 இந்தியா அந்த சப்மிட்ல பார்த்தீங்கன்னா சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2026-27 பட்ஜெட்லையுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அமெரிக்க நிறுவனங்களோ இல்லை வெளிநாட்டு நிறுவனங்களோ இந்திய நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவிற்குள் அவர்களுடைய டேட்டா சென்டரை அமைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு 21 வருஷத்துக்கு டாக்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் யார் கணக்கில் போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய் ஒரு மகளிருக்கு உதவித்தொகையாக ஒரு அரசு கொடுக்குதுன்னா அதை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதை கேட்டால் இல்லை நாடு வளரணும், டெவலப்மெண்ட்டு, எக்கானமி வளர்ச்சி அடையணும், வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எதன் அடிப்படையில் இவர்கள் 21 வருஷத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க? அப்போ இவர்களுக்கு என்ன கிடைக்குது? இப்போ ஏஐ டேட்டா சென்டர் வந்து இந்தியாவில் அமைக்கணும் அப்படின்னா அந்த லேண்டை கொடுக்கணும். அந்த லேண்டையும் நீங்கள் சீப்பான ரேட்டுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அதில் பல இடங்களில் கவர்மெண்ட் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பல விவசாயிகளுக்கு ரொம்ப கம்மியான காம்பன்சேஷன் கொடுத்து தான் அந்த லேண்டை வாங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. சரி, லேண்டு கொடுத்துட்டீங்க, அந்த டேட்டா சென்டருக்கு எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து கொடுப்பீங்க? அதுவும் இன்சென்டிவைஸ்டு எலக்ட்ரிசிட்டி தானே கொடுப்பீங்க. முழுக்க இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டில் கன்சியூம் பண்ணக்கூடிய அதே ரேட்டுக்கு அங்கே கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது. அப்படி கொடுத்தா அவன் வரமாட்டான். ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா
தண்ணி தேவைப்படும் அந்த சர்வர்கள் எல்லாத்தையும் கூல் பண்ணுறதுக்கு. அதுக்கு எத்தனை கோடி லிட்டரு வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இந்தியாவில இருந்து தான் அந்த டேட்டா சென்டர் எடுக்க போகிறாங்க. அப்படி இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் டேட்டா சென்டர் அமைச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் வளங்களையும் மின்சாரத்தையும் இடங்களையும் பயன்படுத்தி அவர்கள் லாபம் ஈட்ட போகிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு என்ன லாபம்? இதில் டேக்ஸ் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீனா அப்போ இந்திய அரசுக்கு என்ன வருமானம் வரும்? இதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது? இப்போ அங்கேருந்து டேட்டா சென்டர் அமைக்க வர்றவன் அவன் ஆட்களையே வேலைக்கு கொண்டு வந்து இங்கே வச்சான்னா அப்போ இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவை வந்து ஒரு குப்பை தொட்டியை மாற்றிட்டு அவன் சம்பாதிச்சுட்டு வெளியே போயிடுவான். எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விடுகிறதா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி உறுதியாகிற மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கு. இந்த டேட்டா சென்டர்லையும் யார் அதிகமாக வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானியும் அம்பானியும் அவர்கள் தான். பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே, பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேட்டா சென்டரை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு அதானி அறிவிச்சிட்டாரு, அம்பானி அறிவிச்சிட்டாரு. இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று சொல்லி வச்சு தான் நடக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதோ, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதோ, இலவச பேருந்து விடுகிறதோ இவர்களுக்கு வந்து செலவா தெரியுது, சுமையாக தெரிகிறது. இதுதான் பிஜேபியினுடைய டபுள் ஸ்டாண்டர்டாக பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.